அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் விண்வெளி வீரர் ஒருவர் விண்வெளியில் காஃபி பிரியர்களுக்காக ஒரு புதுமையான தீர்வை கண்டுபிடித்துள்ளார். அதாவது விண்வெளி வீரர்கள் இனி உறிஞ்சு குழாய் ஸ்ட்ரோ அல்லது பைகளை நம்பாமல் காலை காஃபியை அருந்த வகை செய்யும் ஒரு கிண்ணத்தை டான் பெட்டிட் உருவாக்கியுள்ளார். அனைத்துலக விண்வெளி நிலையமான ISS இல் உள்ள மைக்ரோகிரேவிட்டி எனப்படும் நுண் ஈர்ப்பு விசையானது பாரம்பரிய குடிக்கும் முறைகளை சாத்தியமற்றதாக்கி விடுகிறது. இதனால் அனைத்து புலன்களையும் உள்ளடக்கிய ஒரு காஃபி அனுபவத்துக்காக பெட்டிட் ஏங்கினார். அச்சவாலுக்கு தீர்வு காண எண்ணியவர் கெப்பிலரி கிண்ணத்தை வடிவமைத்துள்ளார். இது மேற்பரப்பு அழுத்தம் மற்றும் கெப்பிலரி செயல்பாட்டை பயன்படுத்தி திரவங்கள் உதடுகளுக்கு இயற்கையாக பாய உதவும் ஒரு பாத்திரமாகும். எக்ஸ் தளத்தில் அவர் பகிர்ந்த வீடியோ இப்போது வைரலாகியுள்ளது. அதில் மிதக்கும் வெள்ளை கோப்பையை பருகுவதன் மூலம் பெட்டிட் தனது புதுமையை வெளிப்படுத்தினார். காலையில் ஒரு மடக்கு ஓஜோ காஃபி குடிப்பது, அதுவும் பூஜ்ய ஈர்ப்பு கோப்பையை விட சிறந்த அனுபவம் வேறு எதுவும் இல்லை என அவர் பதிவிட்டுள்ளார். சீல் செய்யப்பட்ட பைகளில் இருந்து ஸ்ட்ரோ வழியாக உட்கொள்ளப்படும் வழக்கமான விண்வெளி காஃபியை போலல்லாமல் விண்வெளி வீரர்கள் தங்கள் பானத்தின் நறுமணத்தை அனுபவிக்க இந்த கெப்பிலரி கோப்பை வாய்ப்பு வழங்குகிறது. காஃபி குடிக்கும் சடங்கின் முக்கிய அங்கமே அதன் நறுமணம் தானே. தனது பதிவை பார்த்து ஒரு பயனர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பெட்டிட் இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார். இந்த பூஜ்யம் ஈர்ப்பு கோப்பையின் மூலம் காஃபியின் வாசனையை நீங்கள் 70% உணர முடியும். இது ஒரு பையில் இருந்து ஸ்ட்ரோ வழியாக பருகும்போது நீங்கள் செய்ய முடியாத ஒன்று என அவர் குறிப்பிட்டார். ரோச்செஸ்டர் தொழில்நுட்ப கழகத்தால் சிறப்பிக்கப்பட்ட இந்த கண்டுபிடிப்பு விண்வெளி வீரர்களுக்கு அன்றாட அனுபவங்களை மிகவும் இயற்கையானதாக மாற்றுவதில் ஒரு படி முன்னேறியுள்ளது. பெட்டிட்டின் வடிவமைப்பு நுண் ஈர்ப்பு விசையில் திரவிய இயக்கவியல் பற்றிய தொடர் ஆராய்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதோடு எதிர்கால விண்வெளி பயணிகளுக்கு தெம்பை அளித்துள்ளது.